குட் மார்னிங் டு எவ்ரிபடி. நான் உங்கள் கெமிஸ்ட்ரி டீச்சர் சுரேஷ்குமார். நம்ம இப்போ 8th லெசனில் தேர்ட் வீடியோ பார்க்க போகிறோம். டேபிள் 8.1 ரிலேஷன் பிட்வீன் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்ஸ் ஃபார் சம் ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ஸ். இப்போ ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ஸ்க்கு ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ வந்து இது ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன். இதில் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இருந்துச்சுன்னா ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் கேசி. இதில் வந்து இந்த ஈக்குவேஷனில் சிடி கிடைக்கிறது தான் ப்ராடக்ட்டு. இப்போ டேபிள் அடுத்த செகண்டில் சிடி வந்து ரியாக்டண்ட் ஆகும், ஏபி வந்து ப்ராடக்டாகவும் இருக்கும்போது அப்போ ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். செகண்டு, இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்த ரியாக்ஷனில் வந்து ஏபி வந்து ரியாக்டன்ட் சைடில் இருந்துச்சு. இப்போ வந்து ஏபி வந்து ப்ராடக்ட் சைடில் இருக்குது. இங்கே எல்சி ப்ளஸ் எம்டி, அதுக்கு பதிலாக எம்பின்னு தப்பாக கொடுத்துருக்காங்க, உங்கள் புக்கில் கரெக்டாக இருக்கும். எல்சி ப்ளஸ் எம்டி கிவ்ஸ் எக்ஸ்ஏ ப்ளஸ் ஒய்பி. அந்த ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் இந்த இடத்துல இந்த செகண்ட் ரியாக்ஷனில் ரிவர்ஸாக இருக்குது. இதுக்கு ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து கேசி டேஷ் ஈக்குவல் டு 1/kc. இதில் மூணாவதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஏவிலேருந்து பி, பியிலேருந்து சி, சியிலேருந்து டி கிடைக்கிறது ஒரு வகையான ரியாக்ஷன். அடுத்தது ஏவிலேருந்து டைரெக்டாக டி கிடைக்கிறது, அது ஒரே ரியாக்ஷன். இப்போ சிம்பிள் ரியாக்ஷனாக கொடுத்துருக்காங்க. இப்போ ஏவிலேருந்து பி கிடைக்கும் போது ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் K1, செகண்டுக்கு பியிலேருந்து சிக்கு K2, சியிலேருந்து டிக்கு K3. அதுவே ஏவிலேருந்து டைரெக்டாக கிடைக்கும் போது ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் K4ன்னு வச்சுக்கிறோம். இந்த K4 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா இந்த மூணு ரியாக்ஷன்ஸினுடைய ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் K1, K2, K3 மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். அடுத்தது 8.6.3 ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்ஸ் ஃபார் ஹெட்ரோஜீனியஸ் ஈக்லிபிரியம். இப்போ நம்ம ஒரு ஹெட்ரோஜீனியஸ் ஈக்லிபிரியத்தை கன்சிடர் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா CaCO3 சாலிடாக இருக்குது, CaO சாலிட் ப்ளஸ் CO2 கேஸாக இருக்குது. இதில் இந்த ரியாக்ஷனுடைய ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து கேசி பார்த்தீங்கன்னா, அதாவது மோலார் கான்சன்ட்ரேஷன் வச்சு பார்க்கும்போது ப்ராடக்ட்டில் என்ன இருக்கோ அதை முதல்ல எழுதிக்கணும். ஆக்டிவ் மாசஸ் ஆஃப் CaO சாலிட், ஆக்டிவ் மாசஸ் ஆஃப் CO2 கேஸ் divided by active masses of CaCO3 solid. கீழே ஆக்டிவ் மாஸ் கொடுக்குறது தவறி இருக்காங்க, பொது புக்கில் இது கரெக்டாக இருக்கும். அடுத்து இப்போ இதில் எதெல்லாம் சாலிடாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசியில் மேலே CaO சாலிடாக இருக்குது, CaCO3 சாலிடாக இருக்குது. சாலிடாக இருந்தால் அது கேசியில் இடம்பெறாது. கீழே இருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள், கேசி வந்து வெறும் CO2 கேஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ மீதி இருக்கக்கூடிய அந்த சாலிடு ரெண்டும், மேலே இருக்கக்கூடிய சாலிட் CaOவும் கீழே இருக்கக்கூடிய CaCO3 சாலிடும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன் அதை ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சாலிடாக இருக்கும்போது அதை ஒரு கண்டெய்னரில் வச்சுருக்கோன்னா ஒரு கிவன் டெம்பரேச்சர், நம்ம எந்த டெம்பரேச்சரில் அந்த ரியாக்ஷனை மெயின்டைன் பண்ணுறோமோ அதில் அந்த சாலிட் வந்து அந்த கண்டெய்னர் முழுக்க நிரம்ப போகிறதில்ல. என்ன கான்சன்ட்ரேஷன், என்ன அளவு வச்சுருக்கோமோ அந்த அளவு குவான்டிட்டி மாற போகிறது இல்லை. ஸோ அதனால் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் பார்க்கும்போது பியூர் சாலிட்னுடைய மோலார் கான்சன்ட்ரேஷனை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறோம், நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் அதை எடுத்துடுறோம். அப்போ கேசி ஈக்குவல் டு ஆக்டிவ் மாசஸ் ஆஃப் CO2 கேஸ், அதாவது அல்லது கேபின்னு சொல்லலாம். கேபி ஈக்குவல் டு பின்னா பார்சியல் ப்ரெஷர், கேபி ஈக்குவல் டு பார்சியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இதே போல் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா லிக்விடுக்கு பார்க்கலாம். இப்போது பியூர் லிக்விடாக இந்த ரியாக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா CO2 கேஸ் H2O லிக்விட் கிவ்ஸ் H ப்ளஸ் அக்வஸ். ப்ளஸ் வந்து ஹெச்சுக்கு மேலே சூப்பர் ஸ்கிரிப்டில் போகணும், அக்வஸுங்கிறது கீழே வரும். H ப்ளஸ் அக்வஸ் ப்ளஸ் HCO3 மைனஸ் அக்வஸ். இதில் அக்வஸ் கேஸ் இது பிரச்சனை இல்லை. பியூர் லிக்விடாக இருந்தால், அது நேச்சுராகவே எடுத்தோன்னே அது இயல்புலேயே லிக்விடாக இருந்தால், அக்வஸுங்கிறது சாலிடாக இருக்கிறது நம்ம வாட்டரை ஊற்றி டிசால்வ் பண்ணால் அக்வஸ் கிடைக்கிது, அது வந்து பியூர் லிக்விட் கிடையாது. ஆனால் H2O எல்லுன்னு போட்டிருக்காங்கன்னா பியூர் லிக்விடு. அந்த லிக்விடினுடைய கான்சன்ட்ரேஷனையும் நம்ம இந்த இடத்துல ஒமிட் பண்ணிடுவோம். இப்போ H2O வந்து பியூர் லிக்விட் ஆகிறதுனால கேசியை வந்து நம்ம எந்த மாதிரி எழுதுகிறோம் அப்படின்னா KC equal to H plus aqueous HCO3 minus aqueous whole divided by CO2 gas aqueous, sorry CO2 gas. அவ்வளோதான்.
இதில் அந்த டினாமினேட்டரில் டிவைடு கீழே H2O லிக்யூட் நம்ம கொண்டு வர போகிறது இல்லை. அது ஏன் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து KPKC வேல்யூ வந்து ஒரு 3 ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு KPKC வேல்யூ நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அதே டைப்பில் தான். ஃபஸ்ட் ரியாக்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கேஸாக இருக்குது. ஸோ SO2 எடுத்தோடனே SO3 மேலே இருக்குது ப்ராடக்டில். அதனுடைய ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் பார்த்திங்கன்னா 2. அதே போல் ரியாக்டனில் பார்த்தீங்கன்னா SO2க்கு ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் 2, ஆக்சிஜனுக்கு 1 தான் இருக்குது. ஸோ இப்படி இருந்தால் எப்படி எழுதுறாங்கன்னா முதல்ல SO3 ப்ராடக்டை எழுதிக்கணும். SO3 ஸ்கொயர் ஆக்டிவ் மாஸ் ஆஃப் SO3 அந்த ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் இந்த 2வை நம்ம பவரில் எழுதிக்கணும். SO3 ஆக்டிவ் மாஸ் ஆஃப் மேலே பவரில் ஹோல் பவர் 2 அந்த மாதிரி எழுதிக்கிறோம். அதே போல் ரியாக்டனில் பார்த்தீங்க டிவைடட் பை ரியாக்டன்ஸ் எழுதணும். 2SO2ங்கிறதுனால SO2 மேலே 2 போட்டுக்கிறோம். அதே போல் O2 வந்து 1 தான் இருக்குது, இந்த மாதிரி எழுதிக்கிறோம். ஸோ KP அப்படின்னா அங்கே கேசியில் என்ன எழுதுகிறோமோ அதே தான். அங்கே கேசியில் ஆக்டிவ் மாஸ் ஆஃப் ஸ்கொயர் ப்ராக்கெட் போடுறோம். கேபியில் வந்து பார்ஷியல் ப்ரெஷர்னு எழுதுவோம். அங்கே கேசியில் வந்து ஆக்டிவ் மாஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு மேலே 2ன்னு போட்டோன்னா இங்கே பிக்கு மேலே 2ன்னு போடணும். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ கேபி ஈக்குவல் டு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் SO3 பவர் 2 டிவைடட் பை பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் SO2 பவர் 2 இன்ட்டு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் O2. இதே போல் ரெண்டாவது ரியாக்ஷன் மூணாவது ரியாக்ஷனுக்கு நம்ம எழுதலாம். அடுத்து எவாலுவேட் யுவர் செல்ஃப் 1. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ரியாக்ஷன் இருக்கிறத கன்சிடர் பண்ணிக்க சொல்கிறாங்க. அயன் அக்வஸ் இருக்குது, SCN அக்வஸ் இருக்குது, தயோசைனைடு. அதே போல் FeSCN இது ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட், இது ஒரு அக்வஸ் இருக்குது. இதனுடைய கான்சன்ட்ரேஷன்ஸ் வந்து இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ரியாக்டன்ஸு என்னுடைய இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஈக்லிபிரியத்தில் இந்த ப்ராடக்ட்னுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து 2 × 10⁻⁴ m மோலாரிட்டி அளவில் இருக்குதுங்கிறாங்க. இப்போ கால்குலேட் த வேல்யூ ஆஃப் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் KC வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நம்ம KC ஈக்குவல் டு இப்போ ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃபார்முலா இதுக்கு எழுதணும். ப்ராடக்டை மேலே எழுதி டிவைடட் பை ரியாக்டன்ஸினுடைய இது எழுதணும். முன்ன இப்போ KC எங்கே பார்த்தோமே இதே போல் இந்த இதுக்கு KC வேல்யூ எழுதிக்கிட்டு நம்ம ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் KC கண்டுபிடிக்கணும். இது புக்குக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க, ஆன்சர் இருக்குது. இதை நம்ம கிளாஸில் ஏற்கனவே நடத்தியிருக்கோம், இதை பார்த்துக்குங்க. அடுத்தது இதே போல் இன்னொரு சம்மு. இதில் வந்து KP கேட்குறாங்க, பார்ஷியல் ப்ரெஷர் கொடுத்துட்றாங்க. ஈக்லிபிரியத்தில் பார்ஷியல் ப்ரெஷர் கொடுத்துட்டு அதை KP வேல்யூ கேட்குறாங்க. இதையும் பின்னாடி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு புக்கில், அதை பார்த்துங்க. அடுத்து அது 8.7 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். இப்போ ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்னுடைய யூசஸ் என்ன அப்படின்னு பார்க்குறோம். இதுலேயே இந்த முதல் 3 பாயிண்ட் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்னுடைய யூசஸ்ஸு. அடுத்தது கீழே இருக்கக்கூடிய அந்த 2 லைன் வந்து அதனுடைய டிமெரிட்ஸ், அதனுடைய குறைபாடு என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் நமக்கு ஒரு ரியாக்ஷனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதை வச்சு என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு ப்ரிடிக்ட் த டைரக்ஷன் இன் விச் த நெட் ரியாக்ஷன் வில் டேக் பிளேஸ். அதாவது ஒரு ரியாக்ஷனுடைய ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் நமக்கு தெரிஞ்சிருக்குன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ரியாக்ஷனுடைய டைரக்ஷனை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும், எதிர்பார்க்க முடியும். இப்படி தான் இருக்கும் அந்த நெட் ரியாக்ஷனுடைய இது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது செகண்டு, ப்ரிடிக்ட் த எக்ஸ்டெண்ட் ஆஃப் த ரியாக்ஷன். ரியாக்ஷனுடைய எக்ஸ்டெண்டு அளவு எந்த அளவுக்கு இருக்கும், இந்த ரியாக்ஷன் எந்த அளவுக்கு நடக்கும். இப்போ ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்குன்னா ப்ராடக்ட் எந்த அளவுக்கு கிடைக்கும், எத்தனை பர்சன்டேஜ் கிடைக்கும், ரியாக்டன்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் மீதி இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம அளவை தெரிஞ்சிக்க முடியும். அடுத்து மூணாவது பார்த்தோம் அப்படின்னா, கால்குலேட் த ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் அண்டு ப்ராடக்ட்ஸ். ரியாக்டன் அண்டு ப்ராடக்ட் வந்து ஈக்லிபிரியத்தில் எவ்வளோ கான்சன்ட்ரேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஈக்லிபிரியம் ஆன பிறகு ரியாக்ஷனை, அப்போ ரியாக்டன்ஸ் ப்ராடக்டினுடைய ஈக்லிபிரியம் அதாவது கான்சன்ட்ரேஷனை நம்மளால் ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷனை தெரிஞ்சிக்க முடியும். ஈக்லிபிரியம் அடைஞ்ச பிறகு அதனுடைய கான்சன்ட்ரேஷன் பேர் ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன் சொல்லுவோம். இப்போ அடுத்தது
இதனுடைய ஒரு குறைபாடு என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன்ஸ் do not provide any information regarding the rates of the forward or reverse reaction. இப்போ ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்குன்னா அதன் மூலம் டைரக்ஷன் தெரிஞ்சுக்கலாம், எக்ஸ்டன் தெரிஞ்சுக்கலாம், ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன்ஸை தெரிஞ்சிக்க முடியும். ஆனால் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ரிவர்ஸ் ரியாக்ஷனுடைய ரேட் எந்த அளவுக்கு இருக்கும் அதை இது மூலம் நம்ம தெரிஞ்சிக்க முடியாது. அதை நம்ம கைனெட்டிக் கெமிஸ்ட்ரி மூலம் தான் தெரிஞ்சிக்க முடியும். அடுத்து அது நம்ம 12th வரும் பொழுது 7th லெசனில் அதை நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அடுத்தது 8.7.1 ப்ரிடிக்டிங் த எக்ஸ்டெண்ட் ஆஃப் எ ரியாக்ஷன். இப்போ ஒரு இதில் செகண்ட் பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க, செகண்ட் பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க, ரியாக்ஷனுடைய எந்த அளவுக்கு நடக்கும் அப்படின்னு. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த வேல்யூ ஆஃப் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் Kc tells us the extent of a reaction, that is, it indicates how far the reaction has proceeded towards product formation is a formation at a given temperature. அதாவது அந்த ரியாக்ஷனை வந்து நடத்தக்கூடிய அந்த டெம்பரேச்சரில், கிவன் டெம்பரேச்சரில் எந்த அளவுக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க முடியும் கேசி வேல்யூ வச்சு. அடுத்தது இந்த செகண்ட் பேராகிராஃபில் இங்கே சொல்ல போகிறத இந்த கீழே டேபிள் காலத்திலே சொல்லிடுறேன், திரும்ப சொல்கிறதுனால டைம் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுனால அப்படி பண்ணுறேன். அடுத்து டேபிள் 8.2 டிபெண்டன்ஸ் ஆஃப் எக்ஸ்டெண்ட் ஆஃப் ரியாக்ஷன் ஆன் கேசி. இப்போ ரியாக்ஷனுடைய அளவு எந்த அளவுக்கு நடக்கும் அப்படிங்கிறது கேசி வச்சு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வேல்யூ ஆஃப் கேசி, அதில் ரிலேட்டிவ் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் அண்டு ப்ராடக்ட்ஸ், ரியாக்டன் அண்டு ப்ராடக்டினுடைய கான்சன்ட்ரேஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேசி ஃபஸ்ட்டில் கேசி லெஸ் தேன் 10⁻³ கேசி வேல்யூ 10⁻³ விட ரொம்ப குறைவாக இருந்தால் அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ப்ராடக்ட்ஸ் லெஸ் தேன் ரியாக்டன்ஸ். அப்போ ப்ராடக்ட் வந்து குறைவாக தான் நடக்கும், அப்போ இது வந்து பேக்வர்ட் ரியாக்ஷன் தான் அதிகம் நடக்கும்னு அர்த்தம். அடுத்து 10⁻³ கேசி இன் பிட்வீன் 10⁻³ to 10⁻3, அதாவது சிக்னிஃபிகண்ட் குவான்டிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்டு ரியாக்டன்ஸுங்கிறாங்க. ரியாக்டன் அண்டு ப்ராடக்ட் ரெண்டுக்கு இடைப்பட்டதாக இருக்கும் கேசி வேல்யூ. அடுத்தது இங்கே கேசி வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா, கேசி வேல்யூ 10⁻3 விட அதிகமாக இருந்தால், கேசி கிரேட்டர் தென் 10⁻3 இருந்தால் திஸ் ரியாக்ஷன்ஸ் ஃபேவர்ஸ் த ப்ராடக்ட்ஸ், அதாவது ப்ராடக்ட் வந்து கிரேட்டர் தேன் ரியாக்டன்ஸ். இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட முடிகிற அளவுக்கு போயிடும், அதாவது ஃபார்வர்ட் ரியாக்ஷனில் நிறைய ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். அடுத்தது செகண்டு எக்ஸ்டெண்ட் ஆஃப் ரியாக்ஷன் எந்த அளவுக்கு நடக்கும் அப்படின்னா, இந்த மேலே இருக்கக்கூடிய இதுக்கும் லிங்க் இருக்குது. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரியாக்ஷன் மேக்ஸ் எ லிட்டில் ப்ராக்ரஸ் இன் த ஃபார்வர்ட் டைரக்ஷன். ஃபார்வர்ட் டைரக்ஷனில், அதாவது ப்ராடக்ட் நடக்கக்கூடிய டைரக்ஷன் திசையில் கொஞ்சமாக ரியாக்ஷன் நடக்குது. அடுத்தது both forward and backward reaction make significant progress. ஃபார்வர்டு பேக்வர்ட் ரியாக்ஷனில் ஓரளவுக்கு நடந்துகிட்டு இருக்கும், அதாவது கிட்டத்தட்ட ஈக்லிபிரியம் மாதிரி நடந்துகிட்டு இருக்கும். கடைசியில் ஃபார்வர்டுக்கு இல்லாமல் பேக்வர்டுக்கு இல்லாமல் ஈக்குவலாக நடந்துகிட்டு இருக்கும். அடுத்தது மூணாவது, ரியாக்ஷன் நியர்லி கோஸ் டு கம்ப்ளீஷன். 10⁻³ விட கேசி வேல்யூ அதிகமாக இருந்தால் ரியாக்ஷன் கிட்டத்தட்ட முடிகிற தருவாயில் இருக்கும் அப்படிங்கிறாங்க, அதாவது ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நல்லா நடக்கும். அடுத்தது ப்ரிடிக்ஷனில் இதே போல் கேசி வேல்யூ லெஸ் தேன் 10⁻³ இருந்தால் ரிவர்ஸ் ரியாக்ஷன் தான் ஃபேவரு. இதில் வந்து நெய்தர் ஃபார்வர்ட் நார் ரிவர்ஸ் ரியாக்ஷன் ப்ரிடாமினேட்ஸ். ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் பெருசாக ஆகிறதுல ரிவர்ஸ் ரியாக்ஷனும், அதாவது ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஆர் ரிவர்ஸ் ரியாக்ஷன் ரெண்டும் ஒன்று ப்ரிடாமினேட் பண்ணுறதில்ல, ரெண்டும் தோராயமாக அப்ராக்சிமேட்டாக ஈக்குவலாக போகும். அடுத்தது இதில் தேர்டு கேசி வேல்யூ கிரேட்டர் தென் 10⁻³ இருந்தால் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் தான் ஃபேவர்டு, ஃபார்வர்ட் ரியாக்ஷன்ஸ் தான் சாதகமாக இருக்கும். அடுத்தது எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, டீகம்போசிஷன் ஆஃப் வாட்டர் அட் 500 கெல்வின். வாட்டர் நடத்தக்கூடிய அந்த ரியாக்ஷனை வந்து 500 கெல்வின் நடத்தினோம்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னா, கேசி வேல்யூ 4.1 × 10⁻⁻48 இருக்கும். இப்போ
இப்போ 10⁻⁻48ங்கிறது 10⁻−3 விட ரொம்ப குறைவான 10⁻−3 விட 10⁻−48ங்கிறது ரொம்ப குறைவான வேல்யூ. ஸோ இந்த ரியாக்ஷன் ஆனது ரிவர்ஸ் ரியாக்ஷனுக்கு தான் ஃபேவராக இருக்கும். இதே போல் கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதுவும் அந்த டைப்பில் தான் வருது. 10⁻−13 வருது. அடுத்தது இது 10⁻−3லேருந்து 10⁻3க்குள்ளே இருந்தால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புரோமின் மோனோக்ளோரைடு இந்த இதில் 1000 கெல்வினில் நடக்கக்கூடிய இந்த ரியாக்ஷனில் கேசி வேல்யூ 5ன்னு இருக்குது. இது 10⁻−3க்கும் 10⁻3க்கு இடையில் இருக்கிறதுனால இந்த ரியாக்ஷன் வந்து கிட்டத்தட்ட ஃபார்வேர்டுக்கும் இல்லாமல் இப்போ பேக்வேர்டுக்கும் இல்லாமல் நடக்கும். அடுத்தது கேசி வேல்யூ 10⁻3 விட அதிகமாக இருந்தால் இப்போ இந்த ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் HCl at 300 கெல்வினில் கேசி வேல்யூ 4 × 10⁻31ன்னு இருக்குது. இதே 10⁻3 விட ரொம்ப அதிகம். ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து ஃபார்வர்ட் ரியாக்ஷனுக்கு ஃபேவர்டாக இருக்கும். ஸோ இது மூலம் கேசி வேல்யூ நம்ம தெரிஞ்சுன்னா அது மூலம் ரியாக்ஷனுடைய எக்ஸ்டெண்ட் அளவை நம்மளால் தீர்மானிக்க முடியுங்கிறத டேபிளர் காலத்தில் எக்ஸாம்பிளோடு கொடுத்துருக்காங்க. அடுத்தது எக்ஸாம்பிளில் கன்சிடர் த ஃபாலோயிங் ஈக்லிபிரியம் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ரிலேட் தயர் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்ஸ் இது கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரியாக்ஷன்ஸுக்கு நம்ம ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்கணும். கேசி வேல்யூ இந்த இப்போ ஃபஸ்ட்டு 3 ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைப்போம். அதில் ஃபஸ்ட்டும் செகண்டும் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் வந்து நைட்ரிக் ஆக்சைடு NO கிடைக்கிறது. ரெண்டாவதில் அந்த நைட்ரிக் ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனோடு ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு நைட்ரஜன் டை ஆக்சைடு கிடைக்கிது. இது ரெண்டும் இப்படி இருக்குது. இதில் ஃபஸ்ட் ரியாக்ஷனுக்கு K1, செகண்டுக்கு K2 ரியாக்ஷன் ரேட்டு. தேர்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரியாக்ஷன்ஸினுடைய ரியாக்டன் தான் கொடுத்துருக்காங்க நைட்ரஜன் அப்புறம் ஆக்சிஜன். ஆனால் ஆக்சிஜனில் வந்து பார்த்திங்கன்னா 2O2ன்னு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் ரியாக்ஷனில் ஒரு ரியாக்டனில் ஒரு O2 இருக்குது. ஃபஸ்ட்டு ரியாக்ஷன்ஸில் ரியாக்டன் சைடில் ஒரு O2 இருக்குது. செகண்ட் ரியாக்ஷனில் ரியாக்டன் சைடில் ஒரு O2 இருக்குது. ரெண்டு செட்டாக 2O2. ஸோ N2 + 2O2 gives 2NO2ன்னு டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு 2 ரியாக்ஷனையும் ஆட் பண்ணி பார்த்தோம்னா என்ன கிடைக்குமோ அதே தான் தேர்டு ரியாக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ தேர்டு ரியாக்ஷனுடைய ரேட் வந்து K3 நிற்குது. அப்போ K3 = K1 × K2ன்னு அர்த்தம். K3 = K1 × K2. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா K1னுடைய ரேட்டையும் K2னுடைய ரேட்டையும் K3க்கு ஈக்குவல்னு காமிக்கணும். ஸோ K1னுடைய ஃபார்முலா நம்ம எழுதணும். கேசி வேல்யூ K1க்கு வந்து என்ன வரும், NO மேலே வரும், பவரில் 2 வரும், அப்புறம் NO2 O2ன்னு வரும். ஸோ K2க்கு இதே போல் NO2 வரும், ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் 2 வந்து மேலே பவரில் போயிடும். அதே போல் ரியாக்டன் சைடில் இருக்கக்கூடிய NO2 எழுதுகிறோம். இப்போ K1 K2வை இந்த மாதிரி K3 = K1 × K2ங்கிறனால K1யும் K2யும் மல்டிப்ளை பண்ணுறோம். இதில் K1 K2 எழுதியாச்சு. அடுத்து K3 இது அடுத்த ஸ்டெப் எப்படி கிடைக்கிது அப்படின்னா K1ல் இருக்கக்கூடிய நியூமரேட்டர் மேலே இருக்கக்கூடிய NO2 ஆக்டிவ் மாஸ் ஆஃப் NO2 பவர் 2ல் இருக்கிறதும் K2வில் இருக்கக்கூடிய டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் மாஸ் ஆஃப் NO2 பவர் 2வும் கேன்சல் ஆகிரும். மீதி இருக்கக்கூடியது இப்போ எழுதுகிறோம். ஆக்டிவ் மாஸ் ஆஃப் NO2 பவர் 2 டிவைடட் பை ஆக்டிவ் மாஸ் ஆஃப் N2. K1 K2 ரெண்டுலேயும் டினாமினேட்டரில் O2ன்னு 2 இருக்குது. ஸோ O2 பவர் 2ன்னு எழுதிக்கிறோம். ஸோ இதுதான் K3. ஸோ ஒரு ரியாக்ஷன் டைரெக்டாக நடந்தாலும் சரி, 2 ஸ்டெப்பில் நடந்தாலும் சரி, அதனுடைய ரேட் வந்து ஈக்குவலாக இருக்குங்கிறது இது மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது 8.7.2 ப்ரிடிக்டிங் த டைரக்ஷன் ஆஃப் எ ரியாக்ஷன். இப்போ ஒரு ரியாக்ஷனுடைய டைரக்ஷன் வந்து நம்ம எப்படி ப்ரிடிக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.